Hi brothers and sisters, welcome to this new video. நேற்று ஹை லோ பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் முடிஞ்சது. அப்போ ஒரு அன்கிளியரா இருந்தது மார்க்கெட்டுடைய வே. இன்னைக்கு என்னன்னா ஒரு 23 அக்டோபர் 2025 உடைய ஹைய பிரேக் பண்ணாம, அதாவது அது ஸ்விங்குடைய ஹையை பிரேக் பண்ணாம நேற்றுடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அது என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி நாளைக்கு எங்கு போகலாம்ங்கிற இதுல நம்ம டெக்னிக்கலாவும் மற்ற ஃபண்டமெண்டலாவும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஃபெட் ரேட் டிசிஷன் இருக்கு, ரேட் கட் வரலாம்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். லாஸ்டா அனலைஸ் பண்ணும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்று வந்து எஃப்ஐஸ் ஒரு 10,000 crore பை பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம அனலைசிஸ்ல பார்ப்போம். ஐஎன்ஆர் 88.18, அந்த 88 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப வீக் ஆகல. ஆனா இது கூட ஒரு வருத்தமான விஷயம் தான். சரி, இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ட்ரம்ப் அண்ட் நம்ம ட்ரம்ப்ங்கிற ட்ரம்ப்னு பேசி பேசி எப்படி ஆயிடுச்சு. யுஎஸ்ஏ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைனாவுடைய எக்ஸையை மீட் பண்ணதுனால இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக் ஆகியாச்சு. ஹிந்த் காப்பர் இன்னைக்கு 8% அப்பாச்சு, மணிக்கொண்டர்ல வந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி புதிய வரலாற்று சாதனை, அதாவது 58,385 க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது லைஃப் டைம் ஹை வந்து அதிகம், அதோட லைஃப் டைம் ஹை வந்து 58,577. ஆனா க்ளோஸ் வச்சது வந்து இதுதான் அதிகம், 58,385. சரியா? அதே மாதிரி ஜெரோதால வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான சில வேலை ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் நல்லா ஃபர்தரா வந்தோன்னே சொல்றேன், அதை நீங்க கூட போய் பாருங்க யூடியூப்ல. சரியா? அப்புறம் இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஸ்டாக் வந்து ஒரு 4% அப்பாச்சு. ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் டீல் சூன் போட்டதுனால ஆச்சு. அதே மாதிரி ஆயில் பிரைஸ் வந்து டவுன் ஆனதுனால இந்தியன் ஆயில், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் எல்லாமே 6% உயர்ந்துச்சு. இல்லையா? இப்போ வந்து எம்சிஎக்ஸ் வேகமா ஏறிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பேசிட்டு நம்ம வந்து இது போயிடலாம். ஏன்னா சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிக்கணும். இது வந்து ஒரு காஷன் காண்டி தான், ஒரு கவனத்துக்காக மட்டும்தான், வேற எதுக்காக இல்லை. இது மட்டும்தான். எம்சிஎக்ஸ் பாருங்க, இது வந்து ஒரு மந்த்லி கேண்டலுக்கு மாத்திடுறேன். முன்னாடி 1,500 ரூபாயில இருந்தது, இப்போ 9,500 ரூபாய் இருக்கு. எத்தனை டைம் ஏறி இருக்கு பாருங்க. 1,500 ரூபாய் எப்ப இருந்துச்சு? ஆகஸ்ட் மாசம் 2023ல, 2 வருஷம் கூட ஆகல, 9,500. சரி, இதே மாதிரி இதை ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நீங்க கவனமா இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்க நீங்களே உங்கள்கிட்ட விட்டுறேன். ஒரு ஸ்டாக் வந்து ஐஆர்சிடிசி, இது பாருங்க, இங்க இருந்துச்சு ஒரு 280 இருந்துச்சு, மேல ஏறிச்சு 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 1,200 ரூபாய் வந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் பல மடங்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க, மறுபடியும் 600 வந்துச்சு. ரைட்டா? மறுபடியும் 1000 போச்சு, மறுபடியும் 600 வந்துச்சு. இப்ப 730 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்குங்கள் மேல பை மேல 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 போச்சுன்னா அது ரொம்ப கவனமா இருக்கணும், அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச சில்வருடைய நிலைமை என்ன? இப்ப 3 months கேண்டில் மாத்திடுறேன். 3 times ஆச்சு. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டேன். இது பாருங்க, 3 times இதே மாதிரியே மேல ஏறிச்சு இறங்கி இருக்கு, மேல ஏறிச்சு இறங்கி இருக்கு. சரியா? அதனால இந்த எம்சிஎக்ஸ் கொஞ்சம் கவனமா நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? எல்லாம் எஜுகேஷனல் காண்டி தான். சரி, காலையிலே கிஃப்ட் நிஃப்டி மேல ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்டர் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி ஜாயின் பட்டன் இதுல கீழே இருக்கும், அதை ஜாயின் பண்ணி 479 என்னமோ சில வீடியோக்கள் என்னால முடிஞ்சா இது பண்றேன். எனக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக மட்டும் ஜாயின் பண்ணா போதும், இல்லாட்டி இது கட்டாயம் இல்லை, வேணும். சரியா? அதே மாதிரி வாங்க சார்ட்டுக்குள்ள போயிடலாம். இது நிஃப்டி சார்ட், இதை 5 minutes மாத்திடுறேன். ஓகே, இதான் ரைட்டா? அதாவது நேற்றைய க்ளோஸ் 25,936, இன்றைக்கு ஓபன் 25,982, 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9.15க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு, 25,966. மடமடன்னு மேலே ஏறிச்சு. அதாவது 10:30 மணிக்கு 26,064 ரீச் பண்ணிடுச்சு. அதுல இருந்து 3:30 மணி வரை 26,000 to 26,097 அதே இடத்துல சுத்திட்டே இருந்தது. ஃபைனலா 26,068ல முடிந்தது. சரியா? இது டாப் கெய்னர் பார்த்துடலாம். ஆனா சப்போர்ட் அகைன் 25,800, ரெசிஸ்டன்ஸ் 26,277. டே கேண்டில் மாத்திட்டு இன்னைக்கு கேண்டில் பெருசு பண்ணி பார்த்துருவோம். இந்த கேண்டில் தான் நேத்து டோஜி கேண்டில், இன்னைக்கு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஓபன் 25,982, ஹை 26,097, லோ 25,960, க்ளோஸ் 26,053, 140 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 0.5% அப், 117 பாயிண்ட்ஸ் நேத்தையை விட மேல ஏறி முடிஞ்சது. சப்போர்ட் 25,800, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஆன 26,277. கிரீன் கேண்டில் இன்னைக்கு 34 கேண்டில் போட்டது, ரெட் கேண்டில்
17. டாப் கெய்னர் வந்து டாக்டர் ரெட்டி 3%, சாரி அதானி போர்ட்ஸ் 2.5% அப், NTPC 2.5% அப், பவர் கிரிட் 2.5% அப், HCL டெக் 2.5% அப். டாப் லூசர் டாக்டர் ரெட்டி 3% டவுன், அப்புறம் வந்து பெல் 1.5% டவுன், எட்டர்னல் 1.5% டவுன். அதுக்கு அடுத்தது பேங்க் நிப்டி, அதுக்கு போயிடலாம். இன்னைக்கு அதிகமா ஏறின செக்டர் வந்து FMCG 1% கிட்ட ஏறி இருக்கு, 505 பாயிண்ட் ஏறி இருக்கு பாருங்க செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி இது ஏறி இருக்கு நிப்டி காமோடிட்டிஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 161 பாயிண்ட் 1.3% ஏறி இருக்கு. இப்போ பேங்க் நிப்டி பார்த்துடலாம். பேங்க் நிப்டி ஒரு ஹேங்கிங் மேன் ஹேண்டில் போட்டிருக்கு, அதே புதிய வரலாறு படிச்சிருக்கு. இப்போ க்ளோஸ் வந்து 58,385, இதுதான் முதல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது வரலாற்று சாதனை. இது வந்து 58,087 டு 58,469, 400 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ட்ரேட் நடந்தது. சப்போர்ட் 58,000, ரெசிஸ்டன்ஸ் 58,577 லைஃப் டைம் ஹையும். சரியா? சரி, சில கோல்டு பாத்துறோமா? கோல்டு பார்த்துட்டு சில நியூஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஃபைனலா நம்ம நாளைக்கு என்ன ஆகலாங்கிறது பார்ப்போம். கோல்டு மாத்திக்கலாம், டே கேண்டில் மாத்திடலாம். எஸ், இது பாருங்க, கோல்டு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதா $4,381 வரை வந்தது, பெருசு பண்ணிக்கிறேன், வந்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு 3,886 வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் 4,019 வந்திருக்கு. இந்த 4,000 இந்த இடம் வந்து, அதாவது 4,050 இடம் ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மறுபடியும் அதை பிரேக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ஏற்கனவே இந்த 3 கேண்டில் போயிருக்கு பாருங்க, டே கேண்டில். இதை உடைச்சிட்டு மேல போகும்போது மறுபடியும் ஃபர்தரா போகும். அதே மாதிரி இறங்கும்போது கூட பாருங்க, இந்த 4 கேண்டிலும் 4,050 உடைக்க முடியாம கீழே இதா இருந்தது. சோ உடைச்சிட்டு மேல போகணும், இல்லாட்டி மறுபடியும் கீழே தள்ளப்படலாம். இது வந்து கோல்டு. இது இதை பொறுத்தவரை, சில்வரை பொறுத்தவரை அதோட லைஃப் டைம் ஹை 54,452 இருந்தது, 45.55 வரை கீழே இறங்குச்சு. இப்ப 48,378 இதாச்சு. அதே மாதிரி இந்த 48.5 இடத்துல 3 கேண்டில் போட்டு உடைக்க முடியாம இருந்தது. அப்புறம் உடைச்சிட்டு இப்ப மேல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது உடைச்சிட்டு போகும் பட்சத்தில் மேல போகலாம், இல்லாட்டி கீழே தள்ளப்படலாம். பிட்காயின் வந்து 1,13,325 ட்ரேட் ஆகுது. இது வந்து 1,04,000 வரைக்கும் வந்தது. அதனுடைய லைஃப் டைம் 1,26,272. மேல கீழே 20,000 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டு இருக்குது பிட்காயின் கிட்டத்தட்ட ஜூலை மாசத்துல இருந்து. யுஎஸ் ஆயில் ஒரு 60.22, அது பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லாமே அப். டோ ஜோன்ஸ் 1/4% அப், S&P 500 1/4% அப், நாஸ்டாக் 3/4% அப், FTSE 1/2% அப், CSE இட்டாலி பிளாட், DX ஜெர்மனி பிளாட், ஜப்பான் நிக்கி 2.5% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/4% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் நோ டாட்டா, தைவான் 1.5% அப், கொரியா கோஸ்பி 1.5% அப், SCT கம்போசிட் 1/4% அப், ஜாகர்தா இந்தோனேஷியா 1% அப், சங்கை சைனா 3/4% அப். FIDI ஆக்டிவிட்டி பாத்துறோம். இது பாருங்க, FI திடீர்னு நேற்று 10,339 கோடி வாங்கிட்டாங்க. இப்போ நெட்டா 10,040 கோடி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி DIS 37,563 கோடி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். FIs வாங்குற சைடு வந்தா எல்லாருக்கும் ஹாப்பி தான். ஏற்கனவே நம்ம பல தடவை சொன்னதுதான், FIs வாங்கினாலும் அந்த ட்ரம்ப்புடைய இது பிரச்சனை இல்லாம இருந்தாலே பாதி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். பாக்கி எல்லாமே நம்ம மத்தவங்க வாங்குறது தான். சரியா? சரி, டெக்னிக்கல் முதல்ல பாதி தான். அதே மாதிரி ஈவென்ட்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு பேங்க் ஆஃப் கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அப்புறம் நியூ ஹோம்ஸ் சேல்ஸ் டேட்டா வரேன் இருக்கு, க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் வரேன் இருக்கு. அப்புறம் மெயின் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற FOMC மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. அப்புறம் பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வரேன் இருக்கு. சரியா? நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி. ஆனா நிப்டியுடைய ஆப்ஷன் செயின் வந்து டாட்டா வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதாவது 26,000 1.5 லட்சம் இதுவும் 27,000 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. இதை பொறுத்தவரை பிசிஆர் பொறுத்தவரை 1.05 நியூட்ரல் டு ஸ்லைட்லி அப்சைட் அப்படின்னு காமிக்குது. லைவ் மார்க்கெட்ல டாட்டா மாறுபடலாம். சரியா? சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம ஃபைனலா நிப்டி என்ன ஆகலாங்கிறது பார்ப்போம். சரி, இப்போ ப்ளூ டாட் அண்ட் அதானி கிரீன் 12% அப்பா இருக்கு. Q2 ரிசல்ட் தரமாக மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. என்விடியா ஹியர்ஸ் ஹிஸ்டாரிக், அதாவது என்விடியா வந்து 5 ட்ரில்லியன்ங்கிற வேல்யூவேஷனுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. சோ ஐ ஆம் டூயிங் ட்ரேட் டீல் வித் இந்தியான்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சவுத் கொரியால NDTVல இது வந்திருக்கு. ட்ரம்ப் நெட் அப்ரூவல் ரேட்டிங் வந்து குறைஞ்சிருக்கிறதாக பைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. இது 2வது டேர்ம்ல. அதே மாதிரி US செனட் வந்து பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டெர்மினேட் பண்ணிருக்காங்க ட்ரம்புடைய டாரிஃபை பிரேசிலுக்கு அகைன்ஸ்டா போட்டதை. இதை
இது வந்து ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட எனர்ஜி செக்டரை ட்ரோன் வச்சு அடிச்சிட்டதா இந்த ட்ரெண்ட்ல வந்திருக்கு. அப்புறம் ஆக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கு, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இந்த பார்டர் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அக்ரி டு மெயின்டைன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூஎஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் எ குட் டீல் வித் சைனா அப்படின்னு ட்ரம்ப் சொல்றதாக பிபிசில வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து இஸ்ரேலுடைய ஒரு ரிச்மெண்ட்டை $170 மில்லியன் ஃபைன் கார்கோ ஷிப்காண்டி கேட்கறதுக்காக இதுல இருந்து வந்திருக்கு. நம்ம டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து மறுபடியும் காசால வேவ்ஸ் தாக்குதல் நடத்தி 104 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதுல 20 சில்ட்ரன் கொல்லப்பட்டதாகவும் பிபிசி, கார்டியன், CNN, அல் ஜசீரா, இந்தியா டுடே எல்லாத்துலயும் வந்திருக்கு. இந்த இறந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா சீஸ்ஃபயர் இன்னும் இருக்கு, ஹோல்ட்ல இருக்கு அப்படின்னு அது இதை சொல்லுது. ஆனா அம்மா சொல்றாங்க இது வந்து சீஸ்ஃபயரை குலைக்கிறதுக்குள்ள சொல்லிட்டு மாறி மாறி சொல்றாங்க. சரியா சார், நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். நம்ம வந்து நாளைக்கு என்ன ஆகலாம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். நம்ம ஃபண்டமெண்டலா நம்பர் 1 வந்து எஃப்ஐஸ் பை சைடு மாறி இருக்காங்க நம்பர் 1. ரெண்டாவது வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு சாதகமா பேசுறாரு, இது எல்லாமே ஏறதுக்கு இது. மூணாவது வந்து ஃபெட் ரேட் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்னு சொன்னா மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட்டும் ஏறும், அதை தொடர்ந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஏறலாம். ரைட்டா, இது 3. நாலாவது நம்ம இப்ப டெக்னிக்கலா பார்க்க போறோம். சரியா, இந்த 26,050ங்கிறது நல்லா பெருசு பண்ணிக்கலாம். 26,050ங்கிறது வந்து தேர்ட் டைம் க்ளோஸ் ஆகுது நிப்டி. இதுதான் வரலாற்றிலே 3வது தடவை தான் இந்த 26,050ங்கிறது க்ளோஸ் ஆகுது. நல்லா சிறப்பாக லைஃப் டைம் வரும். இந்த 2 கேண்டில் இருக்கு பாருங்களா, அதாவது செப்டம்பர் 26, 2024 செப்டம்பர் 27, 2024 க்ளோஸ் ஆச்சு 26,050க்கு மேல. இது ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு 3வது தடவையா 26,053 க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ரைட்டா, இதுவும் சரியா. அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. ட்ரெண்ட் வந்து அப்படியே மேலதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சறுக்குனா கூட மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ மார்க்கெட் மேல் நோக்கி போகலாம் எக்ஸப்ட் அகைன் ஏதாவது நியூஸோ ட்ரம்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்காத வரை மார்க்கெட் வந்து மேல போகலாம். இது இன்னொரு டெக்னிக்கலா ஒரு தடங்கள் ஏற்கனவே சொன்னதுதான். இதை டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணி கீழே போயிடக்கூடாது. ஏற்கனவே இந்த பாருங்க இதுவரை வந்துட்டு கீழே வந்துச்சுல, அதே மாதிரி இதை டபுள் டாப்னு கன்சிடர் பண்ணி கீழே வந்துடக்கூடாது. எது நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கிளைமாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.